டிவியோட குக் வித் கோமாளி அப்படின்ற ஷோவை காப்பி அடிச்சு சன் டிவில டாப் குக் டூப் குக்னு ஒரு ஷோ கொண்டு வர போறாங்க. விஜய் டிவில ஜட்ஜா இருந்த செஃப் வெங்கடேஷ் பட் இப்ப ஜட்ஜ் பண்ண சன் டிவி வராரு. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு பல டாக்ஸ் போயிட்டு இருக்கு. அதெல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். அது இது எது, சூப்பர் சிங்கர், ஜோடி நம்பர் 1, கணக்காணும் காலங்கள், சரவணன் மீனாட்சி இப்படின்னு பல ஷோஸ் பல சீரியல்ஸ் நம்ம விஜய் டிவில என்ஜாய் பண்ணி பார்த்திருப்போம். அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டரா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருந்த ஒரு ஷோ தான் குக் வித் கோமாளி அப்படின்ற ஷோ. 2006ல ரவுஃபா பிரதீனா இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆரம்பிச்சது தான் மீடியா மெசன்ஸ் அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ். இவங்க விஜய் டிவில சூப்பர் சிங்கர், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை இந்த மாதிரி நிறைய ஷோஸ் டைரக்ட் பண்ணிருக்காங்க. குக் வித் கோமாளிக்கு முன்னாடி விஜய் டிவில கிச்சன் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஷோவை நம்ம பார்த்திருப்போம். அதுக்கப்புறம் குக்கிங் கூட ஃபன் எலமெண்ட்டும் சேர்த்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி மீடியா மெசன்ஸ் மூலமா எடுக்கப்பட்ட ஒரு ஷோ தான் குக் வித் கோமாளி. கேபி பாலா, புகழ், சிவாங்கி, அஸ்வின், கனி, ஷக்கீலான்னு எல்லாரும் ஹிட் ஆகிற ஒரு ஷோவா இந்த ஷோ அதிகமா இருந்துச்சு. இப்படி ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்து 4th சீசன் வரைக்கும் அதிகமா பேசப்பட்டு ட்ரெண்டிங்ல இருந்த இந்த ஒரு ஷோ இப்ப ஏன் சன் டிவிக்கு வந்திருக்காங்க அப்படின்ற கேள்விதான் அதிகமா பேசப்பட்டு இருக்கு. போன வருஷம் மீடியா மெசன்ஸ விஜய் டிவில இருந்து கூப்பிட்டு இதுக்கப்புறம் நீங்க சூப்பர் சிங்கர் பண்ண வேண்டாம், குக் வித் கோமாளி மட்டும் பண்ணா போதும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 2 பேருக்குள்ள இன்னும் ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்கிறதால மீடியா மெசன்ஸ் விஜய் டிவில இருந்து சன் டிவி வராங்க. இதெல்லாம் ஓகே. செஃப் வெங்கடேஷ் பட்டுக்கும் தாமு அவர்களுக்கும் அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்ச நாள் முன்னாடி செஃப் தாமு என்ன பண்றாருன்னா ஒரு வீடியோ எடுத்து இதுக்கப்புறம் நானும் வெங்கடேஷ் பட்டும் வேற ஒரு ஷோல உங்களை சந்திக்க போறோம் அப்படின்ற ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்றாரு. உடனே அந்த வீடியோவை டெலிட்டும் பண்றாரு. அதை பார்த்துட்டு பூனை கண் மூடிச்சால் உலகம் இருண்டு விடுமோ, இணையதளத்தில் பதிவை நீக்கினால் உரைத்தது மறையுமோ, இதனால் உமக்கு கிடைப்பது எதுவாயினும் மகிழ்ச்சி என்று எனக்கே, சொல் தவறினாலும் நட்பு மாறாது அப்படின்ற மாதிரி வெங்கடேஷ் பட் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. மீடியா மெசன்ஸ் விஜய் டிவில இருந்து வெளியில வரும்போது இவங்க 2 பேருமே அந்த ஷோ விட்டு வெளியில வர மாதிரி தான் பேசியிருக்காங்க. அந்த டைம்ல மேபி விஜய் டிவி செஃப் தாமு அவர்களை கன்வின்ஸ் பண்ணிருக்கலாம். அதனால இந்த மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இப்போ சன் டிவில வர டாப் குக் டூப் குக் அப்படின்ற இந்த ஷோல மீடியா மெசன்ஸ்ல ஒர்க் பண்ற வேற சில ஆர்டிஸ்ட் ஜிபி முத்து, மோனிஷா, தீபா இவங்க எல்லாருமே இந்த ஷோல கோமாளிஸா வராங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஷோக்கு வைகை புயல் வடிவேலு வர போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு சில டாக்ஸும் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இங்க குக் வித் கோமாளி சீசன் 5ல ஒரு சில ஆர்டிஸ்ட் எல்லாம் புதுசா வர ஒரு சில ஆர்டிஸ்ட் எல்லாம் கோமாளியா காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம செஃப் வெங்கடேஷ் பட் அவரோட பிளேஸ ரீப்ளேஸ் பண்ணும் விதமா தான் மாதம்பட்டி ரங்கராஜன் அவரை இங்க ஒரு ஜட்ஜா மாத்திருக்காங்க. ஆனாலும் இந்த CWC 5 சீசன்ல நாங்க வெங்கடேஷ் பட் அவர்களை ரொம்ப மிஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ கண்டிப்பா CWCயோட ஃபேன்ஸ்க்கு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.